கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட உள்ள ஒரு 250 ஃபேமிலி கிட்ட குடி வந்துட்டாங்க. இந்த இடத்துல நீங்க இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில முன் பணமா ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும். நீங்க 1 BHK வீட்டுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா 24 லட்ச ரூபாயில இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே 2 BHK பிளான் பண்ணீங்க அப்படின்னா 28 லட்ச ரூபாயில இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைட்டுக்குள்ள இருந்து நீங்க கூடுவாஞ்சேரியா இருந்தாலும் சரி, GST இருந்தாலும் சரி, OMR இருந்தாலும் சரி, ஈஸியா கனெக்ட் பண்ற வகையில உள்ள வந்து ரோட் அம்யூனிட்டிஸ்மே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. வெறும் 2300 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் வந்து கிடையாது, நெகோஷியபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா SRM பப்ளிக் ஸ்கூலை ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலம்மாள் ஸ்கூலுமே இருக்கு. இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா CDS CBSE ஸ்கூல் வந்து அவைலபிளா இருக்கு. ஜோகோ IT கம்பெனி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்ரீராம் கேட்வே இருக்கு, சதர்லாண்ட் IT கம்பெனி இருக்கு. இந்த இடத்துக்கு DTCP அண்ட் RERA அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இவ்வளவு குடியிருப்புக்கு மத்தியில இவங்க கொடுக்குற பிரைஸ்ல சரௌண்டிங்ல யாருமே கொடுக்கலங்க. அவ்வளோ பிரைஸ் கம்மியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எவ்வளவு பிரைஸ்க்கு தான் தர்றாங்க, உள்ள என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, வெளியே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வெல் டெவலப்டான VSBNோட ஒரு சைட்டை பத்தி காமிக்கிறேன் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டிங்க. ஸோ இந்த சைட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணும்போது வீடியோ எடுத்திருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2-3 வீடு மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைட்டில் இப்போ Phase 7 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேஅவுட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லேஅவுட்டை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். Phase 7ல தாங்க இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கரில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. 60 ஏக்கர்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக் சைடே தெரியும், ஒரு 250 ஃபேமிலிக்கு மேலே வந்து குடி வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, Phase 7லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்லேயே ஒரு 50% பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இவங்க கிட்ட ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா Phase 7லையும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கதை நீங்கள் விஷுவலாகவே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டினீங்க அப்படின்னா உடனடியாக குடியேறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான இடமா வந்து இது வந்து இருக்குங்க. ஸோ இந்த சைட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது 60 ஏக்கர் கொண்ட ஒரு மெகா டவுன்ஷிப் அப்படின்றதுனால இன்னொரு ஆர்ச்சுமே, செகண்டரி ஆர்ச்சுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட உள்ள ஒரு 250 ஃபேமிலி கிட்ட குடி வந்துட்டாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 phase EB லைன் கனெக்ஷனும் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் கூடுவாஞ்சேரியா இருந்தாலும் சரி, GST இருந்தாலும் சரி, OMR இருந்தாலும் சரி, ஈஸியாக கனெக்ட் பண்ணுற வகையில் உள்ள வந்து ரோடு அம்யூனிட்டிஸ்மே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 7th phase வரையும் இவங்க டெவலப் பண்ணியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அளவுக்கு பார்க் ஃபெசிலிட்டிக்காக ஸ்பேஸ்மே வந்து இவங்க சைட்லேருந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. பேசிக்காக தேவைப்படக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜயா கிரீன் சிட்டியில் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் மட்டுமே இல்லாமல் வெளியே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைட்டில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா SRM பப்ளிக் ஸ்கூலை ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலம்மாள் ஸ்கூலுமே இருக்கு. இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா CDS CBSE ஸ்கூல் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு பக்கத்திலே வந்து சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு. ஸோ செட்டிநாடு கிளினிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு வெளியவே இருக்குங்க. கூடுவாஞ்சேரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல நிறைய ஃபேமஸான காலேஜ் இருக்குங்க. அதுல ஒன் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் SRM காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்கூலும் வந்து இருக்கு. ஸோ கூடுவாஞ்சேரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோகோ IT கம்பெனி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்ரீராம் கேட்வே இருக்கு, சதர்லாண்ட் IT கம்பெனி இருக்கு. ஸோ இந்த சைட்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி வந்துருங்க. மஹேந்திரா வேர்ல்டு சிட்டில இல்லாத கம்பெனியே கிடையாது, எல்லா கம்பெனியுமே அங்க இருக்கு. மறைமலை நகருமே இந்த சைட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க, இந்த சரௌண்டிங்ல ஒரு பெஸ்டான பிரைஸ்ல குடியிருப்புக்கு மத்தியில ஒரு சூப்பரான
சூப்பரான சைட்டு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த விஜயா கிரீன் சிட்டி வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 குடியிருப்புக்கு மேலே இருக்குது. ஃபேஸ் 7லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் லீகல் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க கிட்ட நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணீங்கன்னா இவங்க மதர் டாக்குமெண்ட் உங்ககிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. நீங்கள் லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சரௌண்டிங்கில் இவங்களுடைய ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்து சேம் ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ குடியிருப்புக்கு மத்தியில் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே சைட் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-250 குடியிருப்புக்கு மேலே வந்து உள்ளே வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவங்க காம்படிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்கு மேலே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ குடியிருப்புக்கு மத்தியில் வெறும் 2300 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து கிடையாது, நெகோஷியபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் முன் பணமாக ஒரு 5 லட்ச ரூபா இருந்தாலே போதும், உங்களுக்கு பிடிச்ச வீட்டு மனையை இந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். வீடும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 1 BHK வீட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 24 லட்ச ரூபாயிலிருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே 2 BHK பிளான் பண்ணீங்க அப்படின்னா 28 லட்ச ரூபாயில இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இவங்க பில்டிங் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பேங்க் லோன் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்க சைடில் இருந்து சப்போர்ட் பண்ணி தராங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி 80ல இருந்து 90% வரையுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சைட்டை நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க சைடில் இருந்து ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தராங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீட்டுக்கு மத்தியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க. மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இன்னொரு சைட்டுக்கு வந்து போக போகிறோம். ஸோ அந்த சைட்டையும் வந்து இந்த வீடியோலேயே வந்து நான் மெர்ஜ் பண்ணுறேன். குடுவாஞ்சேரியிலே ஒரு ஆன் ரோட் சைட்டை பற்றி தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டியோட விஜயா ஹில் வியூங்க. கரெக்டாக இந்த நேஷ்னல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த சைட் வந்து இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு சைட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன், நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு தாங்க இது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வர்ற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா குடியிருப்பு இருக்கும். குடியிருப்புக்கு பக்கத்துலேயே தான் இந்த சைட்டை வந்து போட்டிருக்காங்க. இந்த சைட்டோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 பிளாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, நான் ஒரு போர்டு நின்று பேசியிருப்பேன். ஸோ அந்த போர்டு தாங்க பஸ் ஸ்டாப்பு. ஸோ அங்கே இருந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் எனக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். சப்போஸ் கால் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இவங்க சைடில் இருந்து உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon.